நண்பர்களே, தென்காசி லைஃப் பின்தொடர்பாளர்களுக்கு இன்றைய நல்வாழ்த்துக்கள். தென்காசி மாவட்டத்தின் சிறப்பு தென்னகத்தின் ஸ்பா குற்றாலம். குற்றாலத்தில் பல அருவிகள், பழைய குற்றாலம், சிற்றருவி, புலியருவி, அதுக்கு மேலே இருக்கிற செண்பகாதேவி அருவி, தேனருவி, ஐந்தருவி இருக்கிற அருவியிலேயே ஒரு அழகு மிகுந்த அருவி. காரணம், அப்படி மலைகள் சூழ அந்த தண்ணி குளிர்ச்சியான மலை வழி பாதைகளில் பயணிக்கிறது. அதனால் ஐந்தருவி தண்ணி எப்பவும் குளிர்ச்சியாக இருக்கும். என்ன காரணம்னா, அந்த ஐந்தருவி தண்ணி வரக்கூடிய ஆறு முழுக்க மரங்கள் அடர்ந்த பகுதி. சன்லைட்டுன்னு சொல்லக்கூடிய சூரிய ஒளி படாமல் அந்த தண்ணி வர்றதுனால இந்த ஐந்தருவி எப்போ குளிக்கிறதுக்கும் சுகமாக இருக்கும். ரைட். இந்த ஐந்தருவி தண்ணி பல ஆயிரம் விவசாயிகளை வாழ வைக்கிறது. அப்படிங்கிறது தான் வல்லத்தின் நாகல் காட்டு பகுதியில் இருந்து செம்புலிக்கால் கால்வாய், செம்புலின்னு ஒருத்தர் இந்த பகுதியில் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த கால்வாய்க்கு பேர் செம்புலிக்கால். இந்த கால்வாய் தண்ணி தான் இந்த வல்லம் பகுதியினுடைய புளிச்சிக்குளம், புதுக்குளம், பட்டக்குளம், இப்படி பல குளங்களுக்கு இந்த தண்ணீர் போய் இந்த நெல் விவசாயம் சிறப்புடன் நடைபெறுகிறது. ஆக இந்த ஐந்தருவி தண்ணி பல ஆயிரம் விவசாயிகளை வாழ வைக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வெளி மாவட்டத்துக்காரங்களுக்கு தெரியாது. அதனால் ஒரு பிட்டு தண்ணி விரயமாவதில்லை. இங்குள்ள குளங்களுக்கு பாசன நீராக வருகை தந்து விவசாயிகளை, அதுவும் நெல் விவசாயிகளை வாழ வைக்கிறது. அப்புறம் இனி ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாகல்காடு கிராமம் தமிழ்நாட்டில் முதல் போகம் நெல் சாகுபடி அப்படிங்கிறதுல இந்த தென்காசி மாவட்டத்தில் 2 ஊர் சிறப்பு. ஒன்று புளியரை, இனி ஒன்று இந்த வல்லம் பகுதியின் நாகல்காடு. முதல் பயிர் நெல் பயிர் இங்கே முதல்ல நாற்று விட்டுருவாங்க. காரணம், ஐந்தருவியில் தண்ணி வந்தாச்சு அப்படின்னா முதல் மடை தண்ணியாக இந்த செம்புலிக்கால் பறவைக்கு வந்துடும். அங்கே வெண்ணமடை பறவைன்னு ஒன்று இருக்குது, அது இலஞ்சிக்குள்ளே போகுது இந்த ஐந்தருவி தண்ணி. ஆக ஒரு அருவி தண்ணி மக்களை குளித்து மகிழ மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு பாசன நீராகவும் பயன்படுகிறது. அப்படிங்கிறது இந்த செம்புலிக்காலிலிருந்து இந்த பதிவை செய்கின்றோம். இதில் அப்படி நடந்து சென்று நீங்கள் அந்த ஐந்தருவி ரோடு வரையிலும் சென்று இந்த இயற்கையை ரசிக்கலாங்க. இதுக்கு எந்த கட்டணமும் இல்லை. ஒரு அற்புதமான இடம், நல்ல ஆக்சிஜன், ஒரு குளிர்ச்சியான இடம், மேற்கு தொடர்ச்சி மலையின் அரவணைப்பில் இருக்கக்கூடியது. நெல் வயல்களையும் பார்த்ததும் கண்ணுக்கு குளிர்ச்சி, மனதுக்கு குளிர்ச்சி. தென்காசி மாவட்டத்தில் பார்க்க வேண்டிய இடங்களில் இந்த வல்லம் கிராமத்தின் காட்டுப்பள்ளிவாசல் ரோட்டில் அமைந்துள்ள செம்புலிக்கால். தென்காசி லைஃபுக்காக ஜஸ்டின் துரையுடன் பசுமை நேசன், செங்கோட்டை ஷேக்.